அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய வில்லேசனம் ராமலிங்காவையும் ராமலிங்கம் ஐயா வணக்கம் சாமி வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் சார். எல்லாருக்கும் மாலை வணக்கம். வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். மாலை வணக்கம். எல்லோரும் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எல்லாரும் வணக்கம் வணக்கம். எல்லோரும் வாழ்க. நல்லது. வணக்கம் ஐயா. முடிச்சிருவோம் சாமி. முன்னுரையை முடிச்சு விட்டுருவோம். அவளா முன்னுரையை நீங்க முடிச்சு விட்டுருவோம் சாமி. முன்னுரையா? சுருள் விரி உடைமனை சுழலலாம் அது வரைக்கும் பார்த்தோம். அடுத்ததும் பார்த்துட்டோம் ஐயா. விருப்போடிகள் ஒரு வெறுப்பும் தவித்தே அருட்பெயர் தெரித்த. அதாவது இப்ப சுருள் வீரி உடைமனம் அதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னாக்கா விருப்போடு இகளோடு வெறுப்பும் தவிர்த்தா முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இன்னைக்கு அருட்பெயர் தரித்து சாமி. நானே இங்க இதுல இருக்கேன் சாமி, வேற ஆள் வீட்டுல இருக்கேன். நான் நெட்டு சரியா பிரேக் ஆகுறதுக்கு வாய்ப்பு உண்டு. எனக்கு கிடையாது. சரி சாமி, எனக்கு வந்து செய்யுங்க. இந்த கிளாஸ் ஆரம்பிக்குது முன்னுக்கு தைப்பூசத்தை பத்தி சொல்லுங்க. பெருமையா? தைப்பூச பெருமை ஏன் கொண்டாடணும்? சன்மார்க்கிகள் கொண்டாடணுமா? இது தேவையா? சன்மார்க்கிகள் தைப்பூசம் முருகனுக்கு தான் உகந்த நாள் இது. இல்லைங்க, சன்மார்க்கிக தைப்பூசம் கொண்டாடணுமா? இல்ல தைப்பூசம் கொண்டாடுறதுனால என்ன நன்மை இருக்கு? தைப்பூசம் உங்களுக்கு ஐயா திருக்கப்பட்ட நாள். முதல்ல அதான் பார்த்துட்டீங்க. திருக்கப்பட்ட நாள் இல்லையா? அந்த மரண என்னன்னா மரணம் கிடையாது, காண போக்க முடியும் நிரூபிச்சனார். அதனால பாராட்டலாம். எனக்கு என்னன்னா அவர் நம்மளுக்கு போயிட்டார் இல்லையா, எனக்கு வருத்தம். தைப்பூசம் எனக்கு பிடிக்காது. ஏன்? அவர் நம்மள்ட்ட போயிட்டார்ல, மறைஞ்சிட்டாரு. ஓகே, அப்புறம் அல்ல இன்னும். அதனால தைப்பூசம் உங்களுக்கு ஒரு கருப்பு நாள். ஆமா, எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்காது. ஓகே, சரி. ஆனா எல்லாரும் மரணம் ஜெயிச்சாரு அவரு, நிரூபிச்ச நாள் இது, எல்லாம் கொண்டாடுறாங்க. சரி, அவ்வளவுதான். தைப்பூசம் பூசமே எப்பவுமே லட்ச பூசம் ஞானம். தைப்பூசம் ஞானம் நிறைஞ்ச நாள். ஞானம் நிறைந்த நாள். ஆமா, அதுதான் திருவாளூர் இந்த லேட் எடுத்தார். ஆனா பூசம் சொல்லல, பூசம் கொண்டாடும் சொல்லல அவர் எங்கேயுமே. இல்ல அவர் பர்பஸ்லி அதை சூஸ் பண்ணாரா இல்ல அவர் சூஸ் பண்ணதான். அப்ப தைப்பூசம் ஏதோ சிறப்பு இருக்கு சாமி, இல்லாம சொல்லல. ஞானம் நிறைந்த நாள் தான் தைப்பூசம். ஆமா. அப்ப தைப்பூசம் முருகன் ஞான பண்டிதன். இல்ல அதுல தைப்பூசத்துல உங்களுக்கு ஒரு நாள் மாத்திரம் தான் நல்லா காத்தால மறையுது பாருங்க. அதுவும் சூரியன் உதயமாகறதும் ஜோதி 3 ஒன்னா பார்க்கலாம். திருப்பி சொல்லுங்க என்னது? சந்திரன் மலைய சார், மணி மலையா சூரிய உதயமாகும். சரி, சூரிய உதயமாகிறது கிழக்க, மலை மேற்கு, சந்திரன் மலை மேற்க. புறமத்தியம் நமக்கு புறமத்தியம் சென்டர்ல இருக்கேன். ஞான ஜோதி, நான் ஜோதி சென்டர் இருக்கேன். ஓ, அதாவது சந்திரன் கிழக்கா? சந்திரன் மேற்க மறையுது. மேற்க மறையுது, சூரியன் கிழக்க உதயமாகுது, ஜோதி நடுவில் நடக்குது. 3 ஜோதி ஒன்னா பாக்குறோம். 3 ஜோதி ஒன்னா பாக்குறோம். மற்ற எந்த பத்திரியும் 2 சேர்ந்து தான் வராது. மாறிடும். சரி, 2 ஒன்றா ஒரே ஸ்கூல்ல வராது. சரி, சன்மார்க்கிகள் இதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் பண்ணணும். எல்லாம் சன்மார்க்கி எந்த நாள் நடத்தோட எல்லா நாளும் 4 மணிக்கு எழுந்தோணும், டாய்லெட் போகணும், ட்ரெஸ் பண்ணணும், தவம் பண்ணணும். அவ்வளோதான். இதனால அதே வேலை தான் அவனுக்கு. வேறு வேலை கிடையாது, மாற்றம் கிடையாது. அம்மா இதை பண்ண வைக்கிறது ஒன்றும் கிடையாது அவனுக்கு. மார்கழி மாதம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா நாளும் ஒரே நாள் தான். தவம் பண்ணி வளர வழி அவ்வளோதான். இப்போ நான் சிறப்பு ஒன்றும் ஆயிடாது. எல்லாரும் பசியும் எல்லாம் சாப்பிடணும், எல்லாம் தோணும், எல்லாம் ஒரே மாதிரி தான். எல்லா நாளும் பசிக்கும், சாப்பிடணும், ஓடும். ஆமா,
ஒன்றும் மாறிடாது, சரி, எதுவும் நாங்க மாறாது. நாளைக்கு காலையில அகவல் படிச்சுட்டு சாமி, ஆ அப்புறம் மத்தியானம் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு பூஜை மாதிரி வச்சு முடிச்சுட்டு நாங்க அப்புறம் இங்கே சாப்பிட குமாரில தான் ஆ மாஸ்டர்ல எங்கே வரல தேவையா? தேவி நிலையத்துல தான், வேற எங்க. ஓ ம் நீங்க என்ன பண்றீங்க ஐயா நான் விழா கூட சாப்பிட்ற டைம் தான். என்னைக்கு? நாளைக்கு கதை சாமி அபிஷேகம் பண்ணிட்டு ராஜ்யம் பண்ணிட்டு ஆ அவெல்லாம் படிச்சுட்டு ஆ அன்னதானம் பண்ணிட்டு காத்தால எல்லாரும் பொங்கல் அன்னதானம், ஆ அப்புறம் 5 பேர் சொற்பொழிவு, ஆ 1 மணி சாப்பாடு அன்னதானம், ஆ அப்புறம் ஐயாவை சுற்றி அலங்காரம் பண்ணி வீதி விழா. ஓ அந்த இது ஆ அந்த ஒரு குருசாமி மேல உட்காந்துக்கிட்டு இந்த பூஜை எல்லாம் பண்ணுவாங்களா, அந்த கதையா? அதேதான். குருசாமி. ஓ நாளைக்கு தான் அதா? ஆமாம். அடுத்த வருஷம் ஜாயின் பண்றேன் சாமி, வந்து அடுத்த வருஷம். குருசாமி யார் தெரியல? தெரியும் நீங்க தான் அடுத்த வருஷம் வந்து நான் வரேன். இந்த வருஷம் சரியில்லை சாமி எல்லாமே. அது அனுப்பிடுவேன் உங்களுக்கு, காப்பி பார்த்துருக்கேன். அதை பாத்துருக்கேன் அந்த Right. பின்னாடி லைட் எல்லாம் போட்டு ஆமாம் அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணுவோம். பண்ணுங்க சூப்பரா பண்ணுங்க. நாளைக்கு வந்து ஒரு பெரிய விழா இருக்கு, எடுங்க ஆமா ஆமாம். அடுத்த வருஷம் அந்த வீடியோ நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணுங்களேன். பண்ணுவாரு. இவரு சிவபிரகாசம் எங்கதான் இருக்காரு, பண்ணுங்கயா. சரிங்க சார். சிவபிரகாசம் பண்ணுவாரு எப்போதும், நான் அவர் பார்த்து. அதான் வேலையே. ஆ? அதான் வேலையே. அவர் பண்ணிடுவாரு. பண்ணிடலாம் சார். ஸ்பீச் பண்ணுவா, என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் பண்ணுங்க, என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் பண்ணுங்க. ஓகே, நீங்க தான் ஓபன் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேவா? நான் உங்களுக்கு டயல் பண்றேன் வாட்ஸ்அப்ல. இல்ல நீங்க வாட்ஸ்அப்ல வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுங்கன்றாங்க. அப்படி ஓகே. குரூப்ல வீடியோ எடுத்து போட்டு விடுங்க, எல்லாரும் பாப்பாங்களே. ஏன்னா நீங்க கால் பண்ணீங்கன்னா அந்த நேரத்துல எல்லாரும் ஃப்ரீயா இருக்க மாட்டாங்க. நீங்க வீடியோ எடுத்து போடுங்க, நாங்க எப்போனாலும் பாத்துக்குவோம். ஓகே சார். ஓகேயா? அது பண்ணலாம். ஓகே ஓகே சாமி, ஆரம்பிங்கம்மா. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் அருட்பேர் தரித்து உலகனைத்து மலர்ந்திட அருட்சீர் அளித்த அருட்பெரும் ஜோதி. இறைவன் வள்ளலாரை தன் மகன் என்று பலமுறை அழைத்தான். ஆதாரம் பேருலகெல்லாம் மதிக்க தன் பிள்ளை என்று என்னை பெயரிட்டு அழைத்தே சீருறச் செய்தது பாரி திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. நடராஜபதி மாலை பேருற்ற உலகிலுறு சமய மத நெறியெல்லாம் என்று தொடங்கும் 3677 பாட்டில் நீ என் பிள்ளை ஆதலால் இவ்வேளை புரிக என்று இட்டனம். மனதில் வேறு எண்ணற்க என்று இறைவன் கூறியிருக்கிறார். ஆண்டவனின் பிள்ளையாக வள்ளலார் இருந்த காரணத்தால் அவருக்கு திருவருட்பிரகாச வள்ளலார் என்ற சிறப்பு பெயர் அமைந்தது. இல்லைங்கம்மா, இந்த பாட்டை முதல் பார்ப்போம். அருட்பேர் தரித்து உலகனைத்தும் மலர்ந்திட அருள் சீரழித்த அருட்பெருஞ்சோதி. இறைவன் வள்ளலாரை தன் மகன் என்று பலமுறை அழைத்தான். ஆதாரம் பேருலகெல்லாம் மதிக்க. சாமி, பேருலகன்னா பேர்த்து வரலாம், கொஞ்சம் தப்பா இருக்கு. பேருற்ற உலகம் எல்லாம், அதாவது எந்தெந்த பேரு வச்ச எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க பேரு வச்சிருக்கோம், அந்த உலகம் எல்லாம் மதிக்க என்று என்னை பெயரிட்டு அழைத்தே தன் பிள்ளை என்று பெயரிட்டு அழைத்தே சீருடை செய்தது பாரு. சாமி, மதிக்க தன் பிள்ளை என்று பெயருட எப்படி மத்தவங்களுக்கு தெரியும்? இவரு தான் சொல்றாரா? நான் கூட நினைச்சு அவன் ஏதோ வந்து எல்லாம் அடிச்சு உடுத்தி நான் பிள்ளையா ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு ஏதாவது என்னன்னு நான் நினைக்கிறேன் சாமி. இல்ல நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம்,
பல ஞானிகளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. இவர் ஒருத்தர் அடைஞ்சிட்டாருப்பா. இப்போ ஒரு துறையில இருந்தாரு மகசாமி, ம். திடீர்னு ஒருத்தர் சக்சஸ் செய்தா எல்லாருக்கும் தெரிய வந்துரும்ல, அந்த மாதிரி. ஒரு சிற்ற தகவல் சாமி, வள்ளல் பெருமான் வந்து ஒரு முறை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஆ எல்லாரும் அது அவருடைய சீடர்கள் நம்ம அந்த இவர் வேலாயுத முதலியார் கூட எல்லாரும் இருக்கிறாங்களா, யாருக்கும் விளங்காம போயிட்டதுக்கு அப்புறமும் சில அப்படியே அதை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தாராம். ஆ அப்ப வந்து கேட்கறாங்களாம், யாரோ கேட்கிற மாதிரி, நான் இது எங்கேயோ படிச்சேன் ரொம்ப நாளுக்கு முன்ன. அப்ப வந்து இது உங்களுக்காக இல்ல, இது வந்து தேவர்கள்லாம் வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்களுக்காக அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொன்னதா ஒரு அப்படியா? படிச்சிருக்கிறேன் ஒரு இடத்துல. ஒரு ஆமா அது இன்சிடென்ட்லா ஆமா அவர் இது இப்ப வாழ்க்கை இங்க வரலாறுல ஒரு இன்சிடென்ட். ஆமாங்க, எதிரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது புரியாத போனாலும் மேற்கொண்டு ஞானிகள், அந்த அருவ நிலையில இருக்கக்கூடிய ஞானிகள் மகான்கள் போன்றவர்கள்லாம் வந்து இங்க பெருமான் சொல்றதை கேட்கறதுக்கு உட்கார்ந்து இருப்பதாகவும் அவங்களுக்காக நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொன்ன மாதிரியும் ஒரு சாமி, கேள்விப்பட்டிருக்கேன் சாமி. நீங்க கேள்விப்பட்டீங்களா சாமி இந்த கதைய? இல்ல சாமி. இல்ல. சரி. ஏன்னு கேட்டா ம். அவர் அந்த மாதிரி பெரிய ஆளெல்லாம் பேசினாலும் மற்றவங்க கேட்காது இல்ல. என்னங்க? முன்னாடி தேவரெல்லாம் உட்காந்துருக்காங்க, அவங்களே பேசினாருன்னா ஆ. மற்றவங்க சாதனை வந்து கேட்காது இல்ல, கேட்கக்கூடாது ஆமா. இல்ல. கேட்க கூடாது. ஆமா நான் ஒரு மாதிரி கேட்கணும் இல்லையா? ஆமா. சரி, எங்க இருந்து தெரியாது? நான் படிக்கிறேன். சரி. நடராசபதி மாலை பேருற்ற உலகில், இந்த பாட்டை முதல் திறப்போம். இங்க 97 தொண்ணூத்தி எத்தனை? 97வது பதிகம் 27வது பாட்டுங்க. ம் படிங்க, நீங்க முதல் படிங்கம்மா. பேருற்ற உலகிலுறு சமய மத நெறி எல்லாம் பேய் பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டு என உணர்ந்திடாது உயிர்கள் பல பேதமுற்று அங்கும் இங்கும் போரிற்று இறந்து வீண் போயினார், இன்னும் வீண் போகாதபடி விரைந்தே புனிதமுறு சுத்த சன்மார்க்க நெறி காட்டி மெய்ப்பொருளினை உணர்த்தி எல்லாம் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரிதி நீ என் பிள்ளை ஆதலாலே இவ்வேலை புரிக என்று இட்டனம் மனத்தில் இவ்வேறென்னிற்க என்ற குருவே, நீருற்ற ஒள்ளிய நெருப்பே, நெருப்பினுள் நிறைந்து இருள் அகற்றும் ஒளியே, நிர்குணானந்த பரநாதாந்த வரை ஓங்கு நீதி நடராஜபதியே. சரி, எத்தனை பாட்டு சொல்லுங்க? எத்தனை பாட்டு எத்தனை வரி பாட்டுனா? எத்தனை பாட்டு? 4 வரி தான் சாமி எல்லா பாட்டும். அப்புறம் எத்தனை வரி பாட்டு? வெரி குட், வெரி குட். எட்டு ஐயா. இல்ல எல்லா பாட்டும் 4 வரி தான் சாமி. நம்மள டெஸ்ட் பண்றாங்க, இவன் இளமை ஆயிட்டானே, இவனுக்கு அறிவு இருக்கா அப்படின்ட்டு. சாமி முடிதான் கருப்பு, மூளை அப்படியேதான் இருக்கு. சாமி முடிதான் கருப்பு, மூளை அப்படியேதான் இருக்கு. சாமி நேற்று நான் பேங்க் போனேன் சாமி. நேற்று நான் பேங்க் போனேன். இப்ப நான் பிள்ளைங்கள நான் தானே கூட்டு போறேன் இங்க எங்கேயும். நான் பேங்க் போனேன். பேங்க் போயிட்டு அக்கௌண்ட் திறந்துட்டு வெளியே வரும்போது ஒருத்தி கது திறந்து நின்றுட்டு இருந்தா சாமி. கது திறந்து விட்டான் எங்களுக்கு. திறந்து விட்டு அவன் என்ன சொன்னா, ஏய் யோக், மலையாள சொல்றாளா, நான் அதை அப்படியே உங்களுக்கு டிரான்ஸ்லேட் இங்கிலீஷ்ல சொல்றேன். யோர் கிராண்ட் சைல்ட் இஸ் சோ கியூட்லா அப்படின்ட்டா. எப்படி அடி வைத்த எரிய ஆரம்பிச்சிச்சு. யோர் கிராண்ட் சைல்ட் இஸ் சோ கியூட்ன்ட்டா. நான் அப்படியே கிளம்ப மாதிரி இருக்கேன். அடி பாவி கள்ளி, இந்த வேலையை பார்த்து விட்டியடி. அருண் சின்னதா இருக்கல்ல, அவனை பார்த்துட்டு இவங்களுக்கு பதில் சொல்லி நம்மளால மாற முடியாது. ஏன்னா பிள்ளைங்களை நான் தானே இங்க எங்க கூட்டு போனோம். அதனால நான் பெயிண்ட் அடிச்சு விட்டேன். யாரும் எதுவும் கேள்வி கேட்காதீங்கடா என்கிட்ட. சரி சொல்லுங்க சாமி. பேருற்ற உலகிலுறு சமய மத நெறி எல்லாம் பேய் பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை. பேயே பிடிச்சிருக்கு, அப்புறம் பிச்சு பிள்ளை பைத்தியமா? சமய மதம்லாம் வந்து பிள்ளை, அதாவது பேய் பிடிச்சு கிறுக்கு பிடிச்ச ஒரு பிள்ளை வந்து விளையாடுற விளையாட்டு மாதிரி. ஆமா சாமி, அதை எடுத்துக்கிட்டு அவன் அங்க சண்டை போட்டு தான் இருக்கான். என் மதம் பெருசு, என் கடவுள் பெருசு. ஓகே, இன்னைக்கு வந்து
அருட்பேர் தரித்து சாமி நானே இங்க இதுல இருக்கேன் சாமி, வேற ஆள் வீட்டுல இருக்கேன். நான் நெட்டு சரியா பிரேக் ஆகுறதுக்கு வாய்ப்பு உண்டு. எனக்கு என்ன நெட் வசதி கிடையாது. போய்ட்டு வரும், ம் போய்ட்டு வரும். சரி சாமி, எனக்கு எனக்கு வந்து செய்யுங்க. சொல்லுங்க. இந்த கிளாஸ் ஆரம்பிக்குது முன்னுக்கு தைப்பூசத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பெருமையா? தைப்பூச பெருமை ஏன் கொண்டாடணும்? சன்மார்க்கிகள் கொண்டாடணுமா? இது தேவையா சன்மார்க்கிகளுக்கு? தைப்பூசம் வந்து முருகனுக்கு தான் உகந்த நாள் இது. இல்லைங்க, சன்மார்க்கிக தைப்பூசம் கொண்டாடணுமா? இல்ல தைப்பூசம் கொண்டாடுறதுனால என்ன நன்மை இருக்கு? தைப்பூசம் வந்து உங்களுக்கு ஐயா திருக்கப்பட்ட நாள், முதல்ல அதான் பார்த்துட்டீங்க. திருக்கப்பட்ட நாள் இல்லையா? அந்த மரண என்னன்னா மரணம் கிடையாது, ம் தன்னோட காண போக்க முடியும் ம் நிரூபிச்ச நாள். அதனால பாராட்டலாம். எனக்கு என்னன்னா அவர் நம்மளுக்கு போயிட்டார் இல்லையா, எனக்கு வருத்தம். தைப்பூசம் எனக்கு பிடிக்காது. ஏன் அவர் நம்மள்ட்ட போயிட்டார்ல, மறைஞ்சிட்டார்ல, மறைஞ்சிட்டாரு? ஓகே. அப்புறம் அல்ல இல்லை இன்னும். அதனால இங்க தைப்பூசம் வந்து உங்களுக்கு ஒரு கருப்பு நாள், ஆமா, எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்காது. ஓகே சரி. ஆனால் எல்லாரும் வந்து மரணம் ஜெயிச்சார் அவரு, நிரூபிச்ச நாள் இது, நல்லா கொண்டாடுறாங்க. சரி. அவ்வளோதான். தைப்பூசம் பூசம் வந்து பூசமே எப்பவுமே லட்ச பூசம் ஞானம். தைப்பூசம் வந்து ஞானம் நிறைஞ்ச நாள். ஞானம் நிறைந்த நாள். ஆமாம், அதுதான் ஐயா திருவாளூர் இந்த லேட் எடுத்தார். ம் ஆனால் பூசம் சொல்லலை, என்னது? பூசம் கொண்டாடுன்னு சொல்லலை அவர் எங்கேயுமே. இல்ல அவர் பர்பஸ்லி அதை சூஸ் பண்ணாரா இல்ல அவர் இயற்கையாவே சூஸ் பண்ணதான், அவர் சூஸ் பண்ணது தான். அப்ப தைப்பூசம் ஏதோ சிறப்பு இருக்கு சாமி, இல்லாம இல்ல. அதான் ஞானம் சொல்லல. ஞானம் நிறைந்த நாள் தான் தைப்பூசம். ஆமாம். அப்ப தைப்பூசம் வந்து தைப்பூசத்தில் வருங்க முருகன் வந்து ஞான பண்டிதன். இல்லை அதில் தைப்பூசத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நாள் மாத்திரம் தான் நல்லா காத்தால மறையுது பாருங்க, அதுவும் சூரியன் உதயமாகிறதும் ஜோதி 3 ஒன்றா பார்க்கலாம். திருப்பி சொல்லுங்க என்னது? சந்திரன் மலையை சார், மணி மலை, சூரியன் உதயமாகும். சரி. சூரியன் உதயமாகிறது வந்து கிழக்க, மலை மேற்கு, சந்திரன் மலை மேற்க. புற மத்தியம் நமக்கு புற மத்திய சென்டர்ல இருக்கேன், ஞான ஜோதி. நான் ஜோதி சென்டர் இருக்கேன். ஓ, அதாவது சந்திரன் வந்து கிழக்கா? சந்திரன் வந்து மேற்க மறையுது, மேற்க மறையுது, சூரியன் கிழக்க வந்து உதயமாகுது, ஜோதி தரிசனம் நடுவில் நடக்குது. 3 ஜோதி ஒன்னா பாக்குறோம். 3 ஜோதி ஒன்னா பாக்குறோம். மற்ற எந்த பத்திலையும் 2 செகண்ட் தான் வராது. ஒன்று மாறிடும். சரி. 2 ஒன்றா ஒரே ஸ்போர்ட்ல வராது. சரி, சன்மார்க்கிகள் இதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் பண்ணணும். எல்லாம் சன்மார்க்கி வந்து எந்த நாள் நட்டோட எல்லா நாளும் 4 மணி எழுந்தணும், டாய்லெட் போகணும், ட்ரெஸ் பண்ணணும், தவம் பண்ணணும், அவ்வளோதான். இதனால அதே வேலை தான் அவனுக்கு, வேறு வேலை கிடையாது, மாற்றம் கிடையாது. அம்மா இதை பண்ண வைக்கிறது ஒன்றும் கிடையாது அவனுக்கு. மார்கழி மாதம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா நாளும் ஒரே நாள் தான். தவம் பண்ணி வளர வழி, அவ்வளோதான். இப்போ நான் சிறப்பு ஒன்றும் ஆயிடாது. எல்லாரும் பசியும், எல்லாம் சாப்பிடணும், எல்லாம் தோணும், எல்லாம் ஒரே மாதிரி தான். எல்லா நாளும் பசிக்கும், சாப்பிடணும், ஓடும். ஆமா, ஒன்றும் மாறிடாது. சரி, நாளைக்கு காலையில அகவல் படிச்சுட்டு சாமி, அப்புறம் மத்தியானம் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு பூஜை மாதிரி வச்சு முடிச்சுட்டு நாங்க சாப்பிடுவோம். குமாரிதான் தேவி நிலையதான், வேற எங்க? ஓ, நீங்க என்ன பண்றீங்க? தைப்பூசம் என்னைக்கு? நாளைக்கு கதை சாமி அபிஷேகம் பண்ணிட்டு, ராஜ்யம் பண்ணிட்டு, அவளை படிச்சுட்டு, அன்னதானம் பண்ணிட்டு, காத்தால எல்லாரும் பொங்கல் அன்னதானம், அப்புறம் 5 பேர் சொற்பொழிவு, 1 மணி சாப்பாடு அன்னதானம், அப்புறம் ஐயா சுற்றி அலங்காரம் பண்ணி வீதி விழா. ஓ, அந்த இது அந்த ஒரு குருசாமி மேல உட்காந்துக்கிட்டு இந்த பூஜை எல்லாம் பண்ணுவாங்களா, அந்த கதையா? அதேதான். குருசாமி
ஓ, நாளைக்கு தான் அதா? ஆமா. அடுத்த வருஷம் ஜாயின் பண்றேன் சாமி வந்து அடுத்த வருஷம். குருசாமி யார் தெரியல? தெரியும். நீங்க தான் தெரியும். அடுத்த வருஷம் நான் அது வந்து நான் வரேன். இந்த வருஷம் சரியில்லை சாமி எல்லாமே. அது அனுப்புறேன் உங்களுக்கு. காப்பி பார்த்துருக்கேன் அதை. பாத்துருக்கேன். அது Right. பின்னாடி லைட் எல்லாம் போட்டு ஆமா. ஆ, அதெல்லாம் வேண்டிய எல்லாம் பண்ணுவோம். பண்ணுங்க சூப்பரா பண்ணுங்க. நாளைக்கு வந்து ஒரு பெரிய விழா இருக்கு. எடுங்க. ஆமா. ஆமா. அடுத்த வருஷம் ஆமா. அந்த வீடியோவை நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணுங்களேன். பண்ணுவாரு. இவரு சிவபிரகாசம் எங்கதான் இருக்காரு, பண்ணீங்கயா? சரிங்க சார். சிவபிரகாசம் பண்ணுவாரு எப்போதும். நான் அவர் பாத்து அதான் வேலையே. ஆ? அதான் வேலையே. அவர் பண்ணிடுவாரு. பண்ணிடலாம் சார். ஸ்பீச் பண்ணுவா என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் பண்ணுங்க. என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் பண்ணுங்க. ஓகே, நீங்க தான் ஓபன் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேவா? நான் உங்களுக்கு டயல் பண்றேன் வாட்ஸ்அப்ல. இல்ல நீங்க வாட்ஸ்அப்ல வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுங்கன்றாங்க. அப்படி ஓகே. குரூப்ல வீடியோ எடுத்து போட்டு விடுங்க, எல்லாரும் பாப்பாங்களே. ஏன்னா நீங்க கால் பண்ணீங்கன்னா அந்த நேரத்துல எல்லாரும் ஃப்ரீயா இருக்க மாட்டாங்க. நீங்க வீடியோ எடுத்து போடுங்க, நாங்க எப்போனாலும் பாத்துக்குவோம். ஓகே சார். ஓகேயா? அது பண்ணலாம். ஓகே. ஓகே சாமி, ஆரம்பிங்கம்மா. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம். அருட்பேர் தரித்து உலகனைத்து மலர்ந்திட அருட்சீர் அளித்த அருட்பெரும் ஜோதி. இறைவன் வள்ளலாரை தன் மகன் என்று பலமுறை அழைத்தான். ஆதாரம் பேருலகெல்லாம் மதிக்க தன் பிள்ளை என்று என்னை பெயரிட்டு அழைத்தே சீருறச் செய்தது பாரி திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. நடராஜபதி மாலை பேருற்ற உலகிலுறு சமய மத நெறியெல்லாம் என்று தொடங்கும் 3677 பாட்டில் நீ என் பிள்ளை ஆதலால் இவ்வேளை புரிக என்று இட்டனம். மனதில் வேறு எண்ணற்க என்று இறைவன் கூறியிருக்கிறார். ஆண்டவனின் பிள்ளையாக வள்ளலார் இருந்த காரணத்தால் அவருக்கு திருவருட்பிரகாச வள்ளலார் என்ற சிறப்பு பெயர் அமைந்தது. இல்லைங்கம்மா, இந்த பாட்டை முதல் பார்ப்போம். அருட்பேர் தரித்து உலகனைத்தும் மலர்ந்திட அருள் சீரழித்த அருட்பெருஞ்சோதி. இறைவன் வள்ளலாரை தன் மகன் என்று பலமுறை அழைத்தான். ஆதாரம் பேருலகெல்லாம் மதிக்க. சாமி, பேருலகன்னா பேர்த்து வரலாம். கொஞ்சம் தப்பா இருக்கு. பேருற்ற உலகம் எல்லாம், அதாவது எந்தெந்த பேரு வச்ச எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க பேரு வச்சிருக்கோம். அந்த உலகம் எல்லாம் மதிக்க என்று என்னை பெயரிட்டு அழைத்தே தன் பிள்ளை என்று பெயரிட்டு அழைத்தே சீருடை செய்தது பாரு. சாமி, மதிக்க தன் பிள்ளை என்று பெயருட எப்படி மத்தவங்களுக்கு தெரியும்? இவரு தான் சொல்றாரா? நான் கூட நினைச்சு அவன் ஏதோ வந்து எல்லாம் அடிச்சு உடுத்தி நான் பிள்ளையா ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு ஏதாவது என்னன்னு நான் நினைக்கிறேன் சாமி. இல்ல நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம், பல ஞானிகளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. இவர் ஒருத்தர் அடைஞ்சிட்டாருப்பா. இப்போ ஒரு துறையில இருந்தாருமாக்க சாமி, திடீர்னு ஒருத்தர் சக்சஸ் எல்லாத்துக்கும் தெரிய வந்துடும்ல, அந்த மாதிரி ஒரு தகவல் சாமி. வள்ளல் பெருமான் வந்து ஒரு முறை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறப்போ எல்லாரும் அவருடைய சீடர்கள் நம்ம அந்த இவர் முதலாளி கூட எல்லாரும் இருக்கிறாங்களா, யாருக்கும் விளங்காம போயிட்டதுக்கு அப்புறமும் சில அப்படியே அந்த கண்டினியூ பண்ணிட்டே இருந்தாராம். அப்ப வந்து கேட்கறாங்களாம், யாரோ கேட்கற மாதிரி, நான் இது எங்கேயோ படிச்சேன் ரொம்ப நாளுக்கு முன்னே. அப்ப வந்து இது உங்களுக்காக இல்ல, இது வந்து தேவர்கள்லாம் வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்களுக்காக அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொன்னதா ஒரு படிச்சிருக்கிறேன் ஒரு இடத்துல. ஆமா, வரலாறுல ஒரு இன்சிடென்ட். ஆமாங்க, எதிரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது புரியாத போனாலும் மேற்கொண்டு ஞானிகள், அந்த அருவ நிலையில இருக்கக்கூடிய ஞானிகள் மகான்கள் போன்றவர்கள்லாம் வந்து இங்க பெருமான் சொல்றதை கேட்கறதுக்கு உட்கார்ந்து இருப்பதாகவும் அவங்களுக்காக நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொன்ன மாதிரியும் ஒரு கேள்விப்பட்டீங்க. நீங்க கேள்விப்பட்டீங்களா சாமி இந்த கதையா? இல்ல. சரி,
ம். அவர் அந்த மாதிரி பெரிய ஆளெல்லாம் பேசினாலும் மற்றவங்க கேட்காது இல்லை. என்னங்க? முன்னாடி தேவரெல்லாம் உட்காந்துருக்காங்க, அவங்களே பேசினாருன்னா ஆ. மற்றவங்க சாதனை வந்து கேட்காது இல்லை, கேட்கக்கூடாது இல்லை. கேட்கக்கூடாது. ஆமா நாங்கள் ஒரு மாதிரி கேட்கணும் இல்லையா? ஆமா. சரி, எங்கேயிருந்து தெரியாது, நான் படிக்கிறேன். சரி. நடராசபதி மாலை பேருற்ற உலகில் இந்த பாட்டை முதல் திறப்போம். இங்க 97 தொண்ணூத்தி எத்தனை? 97வது பதிகம் 27வது பாட்டுங்க. படிங்க, நீங்க முதல் படிங்கம்மா. பேருற்ற உலகிலுறு சமய மத நெறி எல்லாம் பேய் பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டு என உணர்ந்திடாது உயிர்கள் பல பேதமுற்று அங்கும் இங்கும் போரிற்று இறந்து வீண் போயினார். இன்னும் வீண் போகாதபடி விரைந்தே புனிதமுறு சுத்த சன்மார்க்க நெறி காட்டி மெய்ப்பொருளினை உணர்த்தி எல்லாம் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரிதி நீ என் பிள்ளை ஆதலாலே இவ்வேலை புரிக என்று இட்டனம் மனத்தில் இவ்வேறென்னிற்க என்ற குருவே, நீருற்ற ஒள்ளிய நெருப்பே, நெருப்பினுள் நிறைந்து இருள் அகற்றும் ஒளியே, நிர்குணானந்த பரநாதாந்த வரை ஓங்கு நீதி நடராஜபதியே. சரி, எத்தனை பாட்டு எத்தனை வரி பாட்டுனா? எத்தனை பாட்டு? 4 வரி தான் சாமி எல்லா பாட்டும். அப்புறம் எத்தனை வரி பாட்டு? வெரி குட், வெரி குட். 8 ஐயா, 8 ஐயா. இல்ல எல்லா பாட்டும் 4 வரி தான் சாமி. நம்மள டெஸ்ட் பண்றாங்க, இவன் இளமை ஆயிட்டானே, இவனுக்கு அறிவு இருக்கா அப்படின்ட்டு. சாமி முடிதான் கருப்பு, மூளை அப்படியேதான் இருக்கு. சாமி முடிதான் கருப்பு, மூளை அப்படியேதான் இருக்கு. சாமி நேற்று நான் பேங்க் போனேன் சாமி. நேற்று நான் பேங்க் போனேன். இப்ப நான் பிள்ளைங்கள நான் தானே கூட்டு போறேன் இங்க எங்கேயும். நான் பேங்க் போனேன். பேங்க் போயிட்டு அக்கௌண்ட் திறந்துட்டு வெளியே வரும்போது ஒருத்தி கது திறந்து நின்றுட்டு இருந்தா சாமி. கது திறந்து விட்டான் எங்களுக்கு. திறந்து விட்டு அவன் என்ன சொன்னா, ஏய் மலையாள சொல்றாளா, நான் அதை அப்படியே உங்களுக்கு டிரான்ஸ்லேட் இங்கிலீஷ்ல சொல்றேன். யுவர் கிராண்ட் சைல்ட் இஸ் சோ கியூட்லா அப்படின்ட்டா. எப்படி அடி வைத்த எரிய ஆரம்பிச்சிச்சு. யுவர் கிராண்ட் சைல்ட் இஸ் சோ கியூட்ன்ட்டா. நான் அப்படியே கிளம்ப மாதிரி இருக்கேன். அடி பாவி கள்ளி, இந்த வேலையை பார்த்து விட்டியடி. அருண் சின்னதா இருக்கல்ல, அவனை பார்த்துட்டு இவங்களுக்கு பதில் சொல்லி நம்மளால மாற முடியாது. ஏன்னா பிள்ளைங்களை நான் தானே இங்க எங்க கூட்டு போனோம். அதனால நான் பெயிண்ட் அடிச்சு விட்டேன். யாரும் எதுவும் கேள்வி கேட்காதீங்கடா என்கிட்ட. சரி சொல்லுங்க சாமி. பேருற்ற உலகிலுறு சமய மத நெறி எல்லாம் பேய் பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை. பேயே பிடிச்சிருக்கு, அப்புறம் பிச்சு பிள்ளை பைத்தியமா? சமய மதம்லாம் வந்து பிள்ளை, அதாவது பேய் பிடிச்சு கிறுக்கு பிடிச்ச ஒரு பிள்ளை வந்து விளையாடுற விளையாட்டு மாதிரி. ஆமா சாமி, அதை எடுத்துக்கிட்டு அவன் அங்க சண்டை போட்டுதான் இருக்கான். என் மதம் பெருசு, என் கடவுள் பெருசு. பேய் பிடிச்ச பிச்சு பைத்தியார பிள்ளை விளையாட்டு. இவை உணர்ந்திடாது உயிர்கள் பேதமுற்று அங்கும் இங்கும் போரிட்டு வீண் போயினர். சாமி சில மதத்துல சண்டை போடணும்னு சொல்றாங்க. உங்க மதத்துக்காக நீங்க சண்டை போட்டுதான் ஆகணும்ன்றாங்க. தெரியுமா? போடுறாங்க. நம்ம மதத்துல சாமி அதை போட்டு நான் வெடிக்கிட்டு கிடக்கணும். வேண்டாம், விட்டுருங்க. சொல்லுங்க. அப்ப இன்னும் வீண் போகாதே படி விரைந்தே புனிதமுறு சுத்த சன்மார்க்க நெறி காட்டி மெய்ப்பொருளை உணர்த்தி எல்லாம் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரிதி. இது சொல்லுங்க சாமி. வீண் போகாம போட்டோம். சரி, சன்மார்க்க நெறி காட்டு. சரி, மக்களுக்கு மெய்ப்பொருள் உணர்த்தி எல்லாம் உயர்ந்த அப்படி இது நீ வந்து என் பிள்ளை,
நான் இந்த வேலையை உனக்கு வச்சேன். இல்ல முதல்ல நீங்க என்ன வைக்கிறான்னா, இல்லைங்க சாமி, இதுல முக்கியமான பஞ்சு என்ன தெரியுமா? புனிதமுறு சித்த சன்மார்க்க நெறி காட்டி பொருளினை உணர்த்தி எல்லாம் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரிதி. அதான் முக்கியம். ஆமா இப்ப என்னாச்சுன்னா சாமி, இல்ல நான் தெளிவா நான் டைரக்டா சொல்லிடுறேன். நீங்க மறைச்சு பேசுங்க, நான் மறைச்செல்லாம் பேச மாட்டேன். இந்த சமயம் மதம் எல்லாம் உருவாக்குனாங்க, சமயவாதிகள் என்ன செஞ்சுட்டாங்க சாமி, அவங்களுடைய பயனுக்காகவும் அவங்களுடைய இதுக்காகவும் இதை பண்ணு அதை பண்ணு இது பண்ணிட்டு நம்மள வந்து அடிமையா வச்சிருக்காங்க. இப்ப வள்ளலார் என்ன சொல்றாருனாக்கா, கடவுள் வந்து சன்மார்க்க அடைஞ்சு அவன் சுகத்தை அனுபவிச்சுங்கப்பா உண்மையானதை அப்படின்னு சொல்றாரோ? ஆமா ஏத்துக்கலாமா? அப்படி அவ்வளவுதான். சொல்லலாமா? இல்ல. நீ என் பிள்ளை ஆதலாலே இவ்வேலை புரிக என்றிட்டனம் மனத்தில் வேறென்ன இருக்க என்ற குருவே. சாமி சரி நீ என் பிள்ளை, அதனால உனக்கு இந்த வேலையை கொடுக்குறேன் அப்படின்ட்டு சாமி ஆ, வள்ளலார் சக்சஸ் ஆயிட்டாரா வள்ளலாரு ஆயிட்டாரு. ஃபுல்லாவா? இன்னும் அதெல்லாம் இருக்குதான் செய்து சண்டை போட்டுதான் இருக்கானுங்க. அது பெருசுல கொஞ்ச நேரம் ஆரம்பிச்சிடலாம். ஆ? அப்புறம் வர அளவுக்கு டைம் எடுக்கும். ஆனா ஒரே நாள்லயா மாறும்ன்றீங்களா? ஒரே நாள்ல பிறந்து வளர்ந்து கிளவுனாடா என்ன வருது? ஆடிட மாட்டாங்க. அதெல்லாம் இல்லை, அதுவும் இல்லை. எல்லாம் விட்டுட்டு தின்னு நல்லா மாறும். ஆனா மாறும் சாமி, மாறிக்கிட்டு இருக்கு. இப்ப நிறைய பேர் எல்லாமே வீக்கு இந்த மாதிரி போறாங்க. அதெல்லாம் வருது. இந்த பற்றி அமெரிக்காலேயே ட்ரெயின் போகுது, ரயில் போகுதுல்ல, அதில் ஆடு கோழி படம் போட்டு அதில் சாப்பிடாத செத்து போகாத போடுறாங்க. ஆமா சாமி, இப்ப என்னாச்சு தெரியுமா, முந்தி வந்து கோழி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் வந்து நேச்சுரலா வளர்த்தாங்க. இப்ப என்னாச்சுன்னா இது ஒரு பிசினஸ் ஆனதுனால, டிமாண்ட் கூட போனனால நீங்க சப்ளை பண்ணி ஆகணுமே. நீங்க சப்ளை பண்ணி ஆகணும் சாமி. நீங்க சப்ளை பண்ணலனாக்கா என்ன பண்றப்ப அதுக்காக என்ன ஏதாவது பண்ணி அது சப்ளை பண்ணா சரி, அது ஹெல்த்தியா இருக்கா இல்லையா அப்படிலாம் பாக்குறது இல்ல. அதுக்கு ஹார்மோனை போட்டு அதை போட்டு இதை போட்டு அதை தின்னு போட்டு இவங்க வந்து பிரச்சனை இருக்காங்க. அதான் அதில் போட்டு படம் போட்டு எண்ணெய் சாப்பிடாதே செத்து போகாது, எண்ணெய் சாப்பிடாதே செத்து போகாது. இவல்யூஷன் தியோரி படி சாமி, நீங்க இவல்யூஷன் தியோரி கேட்டுருக்கீங்க சாமி? இவல்யூஷன் பரிணாம வளர்ச்சி சாமி. இவல்யூஷன் தியோரி படி என்ன சொல்றாங்கன்னாக்கா, சயின்ஸ் சொல்லுதுல, எதெல்லாம் வந்து இவல்யூஷன் படி உங்க கிட்ட இருக்கோ அது சாப்பிடக்கூடாதுன்றாங்க. புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? நர்வஸ் சிஸ்டம் சாமி, நம்மளுக்கு நரம்பு மண்டலம் இருக்குல்ல, நம்மளுக்கு வந்து பிரெயின் நரம்பு மண்டலம் இந்த மாதிரி இருக்குல்ல, எதெல்லாம் வந்து உங்களுக்குள்ள சிமிலரா இருக்கோ, இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, நீங்க வந்து உதாரணத்துக்கு ஒருத்தவங்க வந்து ஒரு ஆடு சாப்பிடுறாங்க வச்சுக்கோமே, ஆடுக்கு வந்து நர்வஸ் சிஸ்டம் இருக்கு, பிரெயின் இருக்கு, அப்புறம் வந்து அதுக்கு வந்து நர்வஸ் சிஸ்டம் இருக்கு, ரத்தம் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு நிறைய விஷயம். ஏறத்தால நம்ம கிட்ட வருது, அது ஏறத்தால அதுவும் ஒரு பால் ஊட்டி நம்மளும் ஒரு பால் ஊட்டி, அந்த மாதிரி சொல்றேன். புரியுதா சாமி? ஓகே. அது இதே நீங்க கொஞ்சம் தள்ளி போங்களேன். இப்ப மீன் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அது வந்து கொஞ்சம் தூரம் இருக்கு, நம்ம கூட தள்ளி இருக்கு, அது வந்து பால் ஊட்டி கிடையாது. இப்ப அது வந்து எவல்யூஷன் தியோரி படி எதெல்லாம் வந்து தூரமா இருக்கோ அதை சாப்பிட்டீங்கன்னாக்கா அதோட மெமரி வந்து உங்க சிஸ்டம்ல பூராது ரொம்ப. அதோட கர்மா சொல்றேன், அதோட மெமரி வந்து ரொம்ப பூராது. அதே வந்து எவல்யூஷன் கிட்ட இருந்துச்சு வச்சுங்களேன், அது வந்து பூரும். அதனாலதான் மனுஷனை சாப்பிட முடியாது, சாப்பிட்டானா அவ்வளவுதான். அந்த மெமரி அது சொல்லுவாங்களே, அந்த 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 மெமரி வந்து அந்த உடம்புக்குள்ள பூந்துருச்சு, ஒரு சிஸ்டம்ல குழப்படி உண்டாக்கி விட்டுரும். அப்ப எது ரொம்ப தூரமா இருக்கு சொல்லுங்க சாமி? சாமி இல்ல சாமி, நம்மளோட சிஸ்டமோட ரொம்ப தூரத்துல இருக்கு, அததான் சாப்பிட முடியும். நம்ம கூட சிமிலரா இல்ல. யாரு சொல்லுங்க? பிரவீன் ஐயா சொன்னீங்க போல இருக்கு. மரம் செடி கொடி ஏதோ மரம் செடி கொடி சாமி, அதுக்கு வந்து பிரெயின் இருக்கா, நர்வஸ் சிஸ்டம் இருக்கா, மனசு இருக்கா? இல்ல தானே? அப்ப அது வந்து தூரத்துல இருக்கு, அதை சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்க மனசு அந்த மனசு அடங்குறதுக்கு இதுக்கெல்லாம் உதவியா இருக்கும். அதே வந்து எவல்யூஷன் தியோரி படி எதெல்லாம் கிட்ட இருக்கோ அதை சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்க சிஸ்டம்ல அதோட மெமரி பூந்து குழப்பி விட்டுரும். ஏன்னா நீங்க வந்து தம்பி மிருகத்தில இருந்து மனசுக்கு ஆயிருக்கீங்க, திருப்பி அதை தின்னுபிட்டு அது மாதிரி ஆக போறீங்கன்னு அர்த்தம். புரியுதா? அது வந்து சொல்றாங்க, ஆனா அது வெளியில யாரும் சொல்ல மாட்டாங்க சாமி, அது நான் தான் சொல்றேன்.
இன்னொன்னு வந்து வாக்கியம். இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க சாமி, இப்ப நீங்க வந்து இந்த இந்த மிருகம் இதெல்லாம் வந்து நீங்க கொலை பண்ண போறீங்கன்னு வச்சுங்களேன், ம். உங்களுக்கு தெரிஞ்சிச்சு கண்டிப்பா கட்டி போட்டுருவான் சாமி. கட்டி போட்டு அடிச்சிருவான். அப்ப ம். கொலை பண்றது முன்னாடி அடிச்சு போட்டுருவான். அதுக்கு தெரிஞ்சிருமா நான் சாவ போறேன் ஆமா. அப்படின்ட்டு. ம். சாவ போறோன்னே இப்ப நம்மளுக்கு எப்படி வந்து ஸ்ட்ரெஸ் வருதோ அதே மாதிரி அதுக்கும் ஸ்ட்ரெஸ் வரும். ம். அப்ப அது என்ன செய்யுமா, அதோட சிஸ்டம் வந்து ஒரு அந்த உயிர் போகுதுன்ற அந்த பயத்துல நிறைய ஹார்மோன்லாம் சுரந்து அது வந்து அந்த சிஸ்டமே அப்படியே வந்து ஒரு கொலாப்ஸ் ஆகி அதுல வந்து நிறைய கெமிக்கல் விஷம் வந்துடும். அதை இவன் தின்னுபிட்டு எனக்கு வந்து நிம்மதி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. புரியுதா சாமி? புரியுது. புரியலையா? இல்ல அதெல்லாம் வருது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இல்ல நான் சாமி, என்ன இப்ப பாரு ஒரு ஆடு வந்து அவன் வெட்ட போறான்னு தெரிஞ்சானா அது நிம்மதியா இருக்குமா? அது தெரியல எனக்கு. ரெண்டு என்ன பண்றான் நான் பாருங்களேன், பக்கத்து பக்கத்து தெருவில் ஒருத்தருக்கான். சாமி மூணு என்ன மூணு சொல்லிட்டு ஆடு இருக்கீங்க? தெரியாது அதுக்கு. இல்லை 3 ஆடு கொண்டு கட்டுறான் சார். 3 ஆடு கட்டுறான். ஒரு ஆடு கட்டுறான். ம். ஒரு 2 ஆடு பார்ப்பதான் பெருது பார்த்தா இருக்கு பேசாம. அது முடிவு எடுத்துச்சு சாமி, சாவ போறோம் முடிஞ்சு அப்புறம் என்ன பண்ண முடியும்? எப்படிதான் நம்ம வெட்ட தான் போறான் அப்படின்ட்டு. ஆனா அது கத்துமா கத்தா சாமி, எடுத்துட்டு கழுத்துக்கிட்ட வைக்க போறான்னா கத்தாதா? ஆ என்ன சாமி சொல்றீங்க? நல்லா பாருங்கல்ல. சரி அது விடுங்க. ஒன்றும் தெரியல சார் அவருக்கு. தெரியும் சாமி. தண்ணி ஏ, தானே ஒத்துக்க சாமி நீ நான் தானே இல்ல ஒத்துக்க. இல்லைங்க, நான் ஏன் சொல்றேன்னா நான் அனுபவத்தில் சொல்லிட்டு சாமி, நான் சாதாரணமா சொல்லல, நான் அனுபவத்தில் சொல்லிட்டு இருக்கேன். நான் பண்ணிருக்கேன் அந்த வேலையை, அதுக்கு தெரியும். அப்ப அந்த அது அது அதுக்கு வந்து ஒரு 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 அதோட சிஸ்டம்ல வந்து நிறைய இப்ப எட்ரினலின் இந்த மாதிரி சுரந்து நல்லா இருக்கு சார். அருளா பயம்தான் அர்த்தம் செய்யும் பயத்தையும். அத சொல்றேன் சாமி. அந்த பயம் இருக்கும். அதுக்கு வந்து பரிதாபம் இருக்காது. அவன் செத்து போயிட்டானே அப்படின்னு அந்த பரிதாபத்தை நான் சொல்லல. அதுக்கு ஒரு பயம் இருக்குன்றேன். ம். சோ அது வந்து சிஸ்டத்துல பூந்து பிரச்சனை கொடுக்கும் அப்படின்ட்டு. அதான் கதை. அப்ப எதெல்லாம் வந்து ஆ? ஒரு காக்கா செத்து போச்சுன்னா ம், நிறைய கூட ஓன கத்துது. கத்துது. அந்த மாதிரி. சரி, இப்ப நம்ம ஏன் இந்த கதைக்கு வந்தோம் சாமி? புரிதல் சிறந்தாலும் சுருள் விரி உடைமன சுழலெல்லாம் மறுத்தேன் படிச்சு இல்ல வச்சாரு சாமி. அது இல்லை. ஆ. இது புனிதமான சன்மார்க்கம் வந்தீங்க, அதில் புரிதல் இல்லை என்ன பண்ணீங்க? சரி வாங்க விட்டுருங்க, இங்கே போயிட்டோம். சரி படிங்க, அடுத்து படிக்குமா. திரு அருட்பிரகாசர் என்ற அருட்பேர் தரித்து உலக உயிர்கள் அனைத்தும் மகிழ்ச்சியினாலும் இன்பத்தினாலும் அகம் முகம் இரண்டும் மலர்ந்தே விளங்கும்படி எல்லோரையும் வாழ்விக்கின்ற அருட்சீர் அளித்த அருட்பெரும் ஜோதி. இந்த மண்ணுலகில் உயிர்கள் படும் துயரத்தை கண்ணால் கண்டோ காதால் கேட்டோ கனமும் நான் சகித்திட மாட்டேன். உன் அருளால் அவ்வுயிர்கள் படும் துன்பத்தை போக்கி அவைகள் இன்புறச் செய்ய வேண்டும் என்றுதான் ஆண்டவனிடம் வள்ளலார் கோரினார். ஆதாரம் எழுதுமா தம்பி. இப்ப இந்த திருவருட்பிரகாச வள்ளலார் என்ற சிறப்பு பெயர் வந்து அமைந்தது என்ன காரணம்னாக்கா, அவர் வந்து ஆண்டவரின் பிள்ளையினாலதானா? அதனாலதானா? என்னயாச்சு? அப்படி அமைஞ்சதுன்னு சொல்றாங்க. ம், அது ஏன் வந்ததுன்னு சொன்னா சிவபெருமானுக்கு வள்ளலார்னு பேர். சிவபெருமானுக்கு வள்ளலார்னு பேரு. ஓகே. ஆமா, சிவன் பாட்டில் எழுதினார் இல்லையா? ஆமா. அவர் பிள்ளை பாடலார் இல்லையா? அந்த சிவன் பிள்ளைன்னு சொல்லி வள்ளலார் யார்? வள்ளதான் சிவன் சார். வள்ளல் யார் நினைச்சு வள்ளல் பேர் வச்சாங்க அவருக்கு. அதாவது சிவனையும் இவரையும் வித்தியாசப்படுத்துறதுக்கா? ஆமா. இப்ப திரு அருட்பிரகாச வள்ளலார். அருட்பிரகாசம்னா என்ன சொல்லுங்க, அதை சொல்லுங்க சார். அருட்ஜோதி. அருட்ஜோதியை பார்த்துட்டாரு, அதனால அவர் பேர் அருட்பிரகாசம் முடிஞ்சா? ஆமா. ஓகே ஓகே.
திரு அருட்பிரகாசர் என்ற அருட்பெயர் தரித்து உலக உயிர்கள் அனைத்து மகிழ்ச்சியினாலும் இன்பத்தினாலும் அகமுகமும் இரண்டு மலர்ந்தே விளங்குபடி எல்லோரையும் வாழ்விக்கின்ற அருட்சீரளித்த அருட்பெருஞ்சோதி. இது என்ன சொல்ல வரீங்க? அருட்பெயர் தரித்து அருட்பெயர் கொடுத்து உலக அனைத்து மலர்ந்திட அருட்சீர் அளித்த, உலக அனைத்து மலர்ந்த உலகம் எல்லாமே சந்தோஷப்படுற அருட்சீர் கொடுத்திருக்காரு. அப்ப என்ன சாமி முடிச்சு கதை? வல்லாட்ட அருள் கொடுத்துட்டாங்க, ஒரு நாள் வாங்கிக்க வேண்டியதான். வாங்கித்தான் இருக்கோம். ஓகே. இந்த மண்ணுலகில் உயிர்களப்படும் துயரத்தை கண்ணால் கண்டோ காதால் கேட்டோ கனமும் நான் சகித்திட மாட்டேன். உன் அருளால் அவ்வுயிர்கள் படும் துன்பத்தை போக்கி அவைகள் இன்புற செய்ய வேண்டும். பாருங்க சாமி, கடல் சொல்லிட்டாங்க என்னன்னாக்கா, தன் கையில் பிடித்த தனி அருட்ஜோதியை என் கையில் கொடுத்த என் அருட்தந்தையே தானே, என் தனி தந்தையே. தங்கோல் அளவது தந்தருட்ஜோதி செங்கோல் செலுத்தன செப்பிய தந்தையவா. இப்ப எல்லாம் கொடுத்தாச்சு. ஆனா அவரு பாருங்க, உன் அருளால் அவ்வுயிர்கள் படும் துன்பத்தை ஏன் அப்படி சொல்லணும்? அவரே செய்ய முடியாதா? ஆரேடி பந்து கடைசி பாட்டு. அருட்ஜோதி அதனால் விளைவிப்பெண். அதான் 116ங்கய்யா. 116ங்களா? ஓகே. துதி செய்யும் முத்தரும் சித்தரும் காண சுத்த சன்மார்க்கத்தில் உத்தம ஞான பதி செய்யும் சித்திகள் பற்பலவாக பாரிடை வானிடை பற்பலகாலம் விதி செய்ய பெற்றனன் இன்று தொட்டென்றும் மெய்யருட்சோதியால் விளைவிப்பெண் நீ வதி செய்யம் பார்க்கலாம் ஆரேடிப்பந்து அருட்பெருஞ்சோதி கண்டார் ஏடிப்பந்து. ஓ, அப்ப அந்த அருட்ஜோதியால தான் செய்ய முடியும். அவ அருட்ஜோதின்றது ஒரு சக்தி சமே. அதான் பவர். சரி, வள்ளர் இப்ப எங்களெல்லாம் இந்த மாதிரி பாமரனா இருக்கிறேன் நாங்களாம், எங்களெல்லாம் அசிஸ்டன்டா சேர்த்துக்கிட்டு இந்த வேலையை நீங்களும் செய்யுங்கப்பா அப்படின்னு கொடுப்பாரா? கேட்டு வாங்கி விடு. அந்த வேலையாச்சும் உருப்படியா பார்ப்போம். உலகத்தை தான் ஒரு வாட்டி உருப்படியா பண்றது இல்லையே. ஆனா இல்ல, அந்த அருட்ஜோதிக்கு கூட கொஞ்சம் கொடுத்து நாங்க அந்த வேலையை ஒழுங்கா பாக்குற மாதிரி நீங்க பாத்துக்கீங்க, எங்களை ஜாகா பண்ணிக்கிங்க. ஜாகா எங்களை பாத்துக்கிங்கன்ற, நாங்க ஏதாவது அப்படியே பண்ணிக்கிட்டு சேட்டையை ஆரம்பிச்சு விட்டுருவோம். சாமி நீங்களா நீங்க என்ன பண்றீங்களோ அது உங்களோட பசால் சாமி. நாங்க அதுல நாங்க இன்டர்வியூ பண்ண மாட்டோம். நாங்க வல்லர் கொடுக்குற வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். நீங்க மேற்பார்வை, நீங்க சூப்பர்வைசர் சாமி. எப்படி முடியும்? எல்லாத்துக்கும் சேர்த்து கேக்குறேன், நம்ம எல்லாத்துக்கும் தான் சேர்த்து. எல்லா பவரும் நான் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் சாமி? அவ்வளவு சாமி, எனக்கு கிடைச்சாக்கா எல்லாத்துக்கும் கிடைச்ச மாதிரி வச்சுங்களேன். ஓகே, நன்றி. எனக்கு கிடைச்சாக்கா எல்லாத்துக்கும் கிடைச்ச மாதிரி. நன்றி. அதனாலதான் வல்லர் கொடுக்காம இருக்காரு போல இருக்கு. இவரு கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துருவாரு. சரி, படிக்குமா பாட்டேன். மண்ணுலகத்திலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனினும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கனமும் நான் சகித்திட மாட்டேன். என்னுறும் எனக்கே நின்னருள் வளர்த்தால் இசைத்த போதெல்லாம் நன்னும் அவ்வருத்தம் தவிர்க்கும் நல் வரம்தான் நல்குதல் எனக்கு இச்சை எந்தாய். இந்த உலகத்துல வருத்தத்தெல்லாம் கொஞ்சமா இருந்தா கூட ஒரு சிறிதெல்லாம் கண்ணால பார்த்தோம், அதில் கேட்டோம், கூட நானும் சகிக்க மாட்டேன். சரி, இப்படிப்பட்ட நிலைக்கு அருள் வல்லமைத்தினால நான் சொல்ற போதெல்லாம் வரக்கூடிய அந்த வருத்தத்தை தவிர்க்கணும், நீக்கக்கூடிய நல்ல வருத்தம் நான் தரணும். இதுதான் என்னோட ஆசை. என் கூட சக்தி கொடு, நான் செய்யணும்.
சரி, உன் எனக்கு என்ன சொல்லுங்க சாமி. சக்தி எனக்கு கொடுத்துரு, அது செய்யணும். இல்ல அது ஏன் இசைத்த போதெல்லாம் சொல்லணும்? சொல்லும் போதெல்லாம் சாமி, எனக்கு இப்போ இன்னொரு தியோரி தோணுது, அது சரியான்னு பாருங்க. பாருங்க, மண்ணுலகத்திலே உயிர்கள் தம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதேனும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் இந்த தியோரி இருக்குல்ல, ஆமா. கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும், அதான் படுன்னு தெரியுமே, அப்புறம் ஏன் கண்ணுல பார்த்தாதான் செய்யணும்? அதுக்கு எதுவும் காரணம் இருக்கா? எதனால இந்த இந்த டேர்ம்ஸ போடணும், கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும்னு? எனக்கு தான் தெரியுமே, உயிர்கள் துன்பப்படுது, நேரா செஞ்சிட வேண்டியதானே. உயிர் ஒரு வருத்தத்தை உயிர் வருத்தருங்க, ம் அது எது இருந்தா கண்ண பண்ண பார்க்கலாம். சரி. மரம் இருந்தா காரணம் முடியும், பார்க்க முடியாது. அப்படியா இல்ல? இல்ல அது விட்டுருங்க, அது ஏன் பார்த்தாதான் செய்யணுமா? இல்ல இது துன்பப்படுமேன்னு முதல்ல ப்ரிடிக்ட் பண்ணிட்டு நேரா செய்ய முடியாதா? அது அதை கேக்குறேன், எதனால? பார்த்தா அதை செய்ய முடியும். எந்த துறப்படுதோ அது செய்யணும்ல. சரி, இப்ப நம்ம ஜீவகாருண்யத்துல என்ன படிச்சோம்? அவரு கண்கள் எங்க இருந்தாலும் பார்க்கும், காதுகள் எங்க இருந்தாலும் கேட்கும், கைகள் எங்க இருந்தாலும் கொடுக்கும்னு பார்த்தோமே, அது எப்படி? என்ன சாமி திடீர்னு அமைதி, ஒரு தியான நிலை உருவாகி. வந்து நான் பார்த்த உடனே சரின்னு அவர் சொல்றாரு. சரி நீ வந்து எங்க தான் பார்க்கவே அப்படிங்கிறீங்க. சரி. ஒரு கடவுள் மாதிரி அவர். இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் இது வந்து என்னன்னாக்கா, நீங்க வந்து துன்பம் நீங்க கேளுங்க, அவர்கிட்ட கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராரான்னு கேக்குறேன். அதாவது அவர்கிட்ட காட்டுங்க, அவர்கிட்ட சொன்னாதானே அவருக்கு தெரியும் அப்படி சொல்ல வராரா? இல்ல சில சமயம் வந்து இது கர்மானால நீ அனுபவிக்க வேண்டியதா இருக்கும், ஆனா நீ வந்து அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவர்கிட்ட காட்டுனாக்கா அவர் செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்ற வராரா அப்படின்னு நான் கேக்குறேன். அந்த மாதிரி எதுவும் ஸ்பெஷலா இது டேர்ம்ஸ் வருதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்ன சாமி அசால்ட்டா முடிச்சு விட்டீங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்ட்டு. எவ்வளவு ஆசைப்பட்டு கேட்டிருப்பேன் நானு. நிச்சயம் சார். ஆ. இப்போ எல்லாருக்கும் கர்மம் ஒண்ணு இருக்கு, சனி. சனியே ஆமா, கர்ம இருக்கு. கருமாடி சனியே இருக்கு. ஓகே. கர்மம் அப்படிதான் நம்ம பலன் அனுபவிக்கலாம். சரி. நம்ம ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு பிறவிலையும் ம் கொஞ்சம் அறிவு ஜாஸ்தியாக வரும் ஐயா. ஆ பல பேர் இந்த பேர் கொஞ்சம் அறிவு நமக்கு ஜாஸ்தியாக வந்துருக்கு. சரி. அறிவை கொண்டு வினையை அவன் தான் கொடுக்கலாம் இல்லையா? ஆமா. அவன்கிட்ட கேட்கணும், அப்போ மாற்றிக்கப்பா, வினையை மாற்று, அவன்கிட்ட கேட்கணும். கேட்டால் கொஞ்சம் அது வந்து நான் மாத்திரம் இல்லை, நம்ம எந்த வீடு கற்று பார்த்தாலும் காதால் கேட்டாலும் நம்ம செய்யணும் தான் அர்த்தம். அது அப்ப இந்த பாட்டு படிக்கும் பொழுது பாருங்க, வருத்தத்தை ஒரு சிறிதனும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கனமும் நான் சகித்திட மாட்டேன், எண்ணூரும் எனக்கே நின்னொரு வளர்த்தால் இசைத்த போதெல்லாம். அதாவது இப்ப நான் செய்ய போறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா, நான் உங்ககிட்ட பெர்மிஷன் எல்லாம் கேட்டுட்டு இருக்க வேண்டாம், நானே டைரக்டா செஞ்சிட வேண்டியதான். சரியா சாமி? ஏன்னாக்கா இப்ப நம்ம வந்து இப்ப உதாரணத்துக்கு இப்ப வல்லர் செய்ய போறாருன்னு வச்சுக்க, நம்ம வந்து அவர் அப்ளிகேஷன் போட்டு அவன் அந்த அக்கௌண்ட் புக் எடுத்து பார்த்துட்டு நீ ஒன்னும் செய்யாதுன்னு சொன்னாக்கா வல்லர் வந்து அது முடியாது. நான் செய்யணும்னு நினைச்சிட்டேன்னா செஞ்சிடணும் அப்படின்னு பாத்துக்கோ. என்னடா சொல்றேன்? ஓகே சரி சாமி. அப்ப என்னன்னாக்கா வரலாற்று போய் சொல்லுங்க, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா வரலாற்று கேளுங்க. வரலாற்று தான் சொல்லணும், வேற யார்ட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா இசித்த போதெல்லாம் நன்னும் வருத்தம், அதான் நம்பிக்கையோடு கேட்கணும் பாருங்க சாமி. கண்டிப்பா கிடைக்கும், கண்டிப்பா செய்வாங்க அப்படின்ட்டு. வேற யாரும் இல்ல. கமெடி கொடுங்க சாமி இந்த வரிக்கு. அதாவது அவர் வந்து உயர்ந்த அவர் ராமலிங்கம் தான், அவர் ராமலிங்கம் தான் பேரு. ராமலிங்கம் அவர் பேரு. ஆனா சிறந்த பேர் அருள் பேர் தெரியுது. அருள் அருள் பேர் திருவள்ளுவர் அல்பேர், அவனுக்கு அல்பேர் கிடைக்கும் உனக்கு. அது வாங்கிக்கோ, வாங்கிட்டு உலகம் அனைத்துனா உலகம் பூரா எடுத்த உலகம்னு எல்லா ஜீவர்களும் மறந்துடுறேன் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக அதெல்லாம் சீரடிச்சு வாழ என்ன தரம் அதை கொடுத்துட்டு சீருங்கிறது பொண்ணுக்கு அப்படின்னா வாழக்கூடிய நல்ல சீருங்கிறது.
இல்ல அதாவது சாமி ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி போகுது. சரியா சாமி? சீர் அது சரி. கொடுத்து அதாவது சட்டி பானை மங்கு வீடு அது யாடி இதெல்லாம் கொடுத்து நல்லா வாழுமா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க. அது மாதிரி நீ அடிச்சு கொடு எல்லாருக்கும். ஆண்டவன் எவ்வளோனா அவன் அடிச்சு கொடுத்தானான். சரி. இது கொடுத்தாங்க இவ்வளோலாம் மறுபடியா நீ செய்யி சீர் வந்து ஆண்டவன் கொடுத்தானான். சரி. அதனால அவர் என்ன பண்ணாரு, நமக்கெல்லாம் அவர் அந்த அரிசி நமக்கு கொடுப்பாரு. அவர் கொடுக்கணும். அவர் குடிச்சு ஆண்டவன் சொன்னாப்ப அவரே வச்சுக்க முடியாது. என்னது அவரே வச்சுக்க முடியாது, கொடுக்கணும்யா. ஆமா. உலகத்தை அன்படுத்த கொடுத்தாரு ஆண்டு. அவரை வச்சுக்க முடியுமா? கொடுக்கணும். அவர் கொடுத்துருவாரு. இருக்காரு அளவுகள்ல. சரி சாமி. படுத்து மட்டும் எடுங்க. பஞ்சு போனா பார்க்கணும் வேணாமா? இல்லைங்க, அடுத்த வாரம் இன்னும் படிக்கலையே. அடுத்த வரி படிப்போம், கடைசி வரி முடிப்போம். பஞ்சபூதம் பார்க்கலாமா வேணாமா அது அப்புறம் பார்ப்போம். பஞ்சபூதத்தை பார்த்து நாம என்ன பண்ண போறோம் சாமி? நம்ம வாழ்க்கைக்கு மனதை மாத்துறதுக்கு வள்ளர் எப்படி அருள் கொடுப்பாரு அதை முதல் பார்ப்போம். பஞ்சபூதத்தை பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம்? அது வந்து சாமி அருள் எல்லாம் பெற்றுட்டோன்னே பஞ்சபூதத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது அது அப்புறம் பார்ப்போம். ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு சாமி பாருங்க, இது இப்ப இந்த பாக்குற பாருங்க சாமி, இந்த மேல வரி பாருங்களேன். அருள் சுருள் வெறி உடைமன சுழலாம் வருத்து. இது வந்து நம்மளுக்கு க்ளோஸா இருக்கு, ஏன்னா நம்ம அனுபவிக்கிறோம். இப்ப பஞ்சபூதம் அப்படின்னாக்கா அது வந்து மோத்து ஜியோகிராபி சயின்ஸ் இப்படி போகுது. இப்ப அதை பாக்குறதுனால நான் தெரிஞ்சுக்கலாம், ஆனா அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு அப்ளை பண்ண முடியாது. என்ன சொல்றீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப முடியாது. இப்போதைக்கு நம்மளுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டே ட்ரபிளா இருக்கு. முடியாது. தயவு பக்தி ஒழுக்கம் தவம் இந்த மாதிரி போவோம். என்ன நினைக்கிறீங்க? ஓகே, அடுத்து நன்றி நன்றி மகேஷ் சர்மா, நன்றி. அடுத்து படிங்கப்பா. நன்றி சார். கடைசி வரி படிங்க. உலகெல்லாம் பரவ என் உள்ளத்தில் இருந்தே அழகிலா ஒளிசை அருட்பெரும் ஜோதி. உன் அருள் நெறியானது உலகம் முழுவதிலும் பரவுமாறு என் உள்ளத்தின் உள்ளே நீ வீற்றிருந்து என்னை உன்பணி செய்ய ஆளாக்கி குறையாத ஒளியை, அதாவது பேரறிவு விளக்கத்தை எனக்களித்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே. அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் என்ற பாடலில் கூட எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்றே எந்தை நினது அருட்புகழை இயம்பியிடல் வேண்டும் என்று வேண்டுவார். தான் பெற்ற பேற்றை உலகமெல்லாம் பெற வேண்டும் என எண்ணியவர் சன்மார்க்க நெறி உலகெல்லாம் பரவ நீ குறையாத ஒளியை தர வேண்டும் என வேண்டுகின்றார் இறைவனிடம். சரி. உலகெல்லாம் பறவையின் உள்ளத்து இருந்தே அழகெலா ஒளி செய் அருட்பெரும் ஜோதி. உன் அருள் நெறியானது உலகம் முழுவதிலும் பரவுமாறு என் உள்ளத்தினுள்ளே நீ வீற்றிருந்து என்னை உன்பணி செய்ய ஆளாக்கி குறையாத ஒளியை, அதாவது பேரறிவு விளக்கத்தை எனக்களித்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே. சமே, இப்போ வாங்க, நம்ம முதல்ல நீங்க இது கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு தியோரி சொன்னீங்க. எனக்கு வந்து இது பிடிக்காது, தைப்பூசம் எனக்கு பிடிக்காது, ஏன்னா ஐயா வந்து தன்னை மறைச்சிக்கிட்டாரு. சரியா? சரி. இப்ப இங்க பாருங்க, உன் அருள் நெறியானது உலகம் முழுவதிலும் பரவுமாறு என் உள்ளத்தினுள்ளே நீ வீற்றிருந்து என்னை உன் பணி செய்ய ஆளாக்கி குறையாத ஒளியை, அதாவது பேரொரு விளக்கத்தை உன் பணி செய்ய. நான் இப்படி யோசிக்கிறேன் பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து சாமி வள்ளலார் வந்து அவரை மறைக்காம அப்படியே வாழ்ந்துகிட்டே அப்படியே இருக்காரு 200 வருஷமா. சரியா? உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க, நம்ம முன்னுக்கே வாழ்ந்துட்டு இருக்காரு, இப்ப பாடம் நடத்திட்டு இருக்காரு, போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அது வந்து ஒரு பெரிய ஒரு இம்பேக்டா இருந்து எல்லாரும் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்களே அப்படின்னு எனக்கு தோணுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாமி நான் என்ன சொல்றது புரியுதா சாமி? அதாவது இப்ப வந்து வள்ளலார் வந்து 1874 தைப்பூசத்து அன்று தன்னை மறைத்து கொண்டார். சரியா?
அது அப்படியே அவர் மறைக்காம இருந்து அப்படியே இருந்து அப்படியே பல பாடலாம் நடத்தி இது பண்ணி சொல்லி கொடுத்து அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் இருக்காரு. வடலூருக்கு போனா அவரை பாத்துடலாம் உதாரணத்துக்கு. எவனும் ஏமாட்டான். என்ன சாமி இப்படி என்ன சாமி இப்படி அது போட்டு மறைக்கிறாங்க. பட்டுன்னு போட்டு உடச்சு விட்டு இல்லை சார், நான் முடிக்கல, நான் முடிச்சிடறேன் என்னோட தேவரி நான் முடிச்சிடுறேன். அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்காரு, இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு, இவர் வந்து சாவாம வாழ்றாருப்பா, இவர் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு பண்ணிருக்க மாட்டாங்களா சாமி? அது எவ்வளவு பெரிய இம்பாக்டா இருக்குன்னு நான் சொல்றேன். இல்ல என்ன தெரியுமா, ஏன் எவ்வளவு வயசு இருந்தாலும் ம். அவன் இருக்காமான்னு சொல்லுவான், அவ்வளவுதான். காஞ்சிபுரத்துல காஞ்சிபுரத்துல காஞ்சிபுரம் ஊர் சரி யாமலார் கோயில்ல ம் ஒரு சாமியார் இருந்தாரு. சரி அவர் யானை கட்ட தூண்ல அவரே கட்டி பிடிச்சிருந்தாங்க. ம் அவர் குளிக்கிறது இல்லை, ஒண்ணும் இல்லை. அவர் பாடு இருந்தாரு, என்ன ஒருத்தாலும் சாப்பிடுவாரு. சரி வேற வச்சா ஒரே வேலை மொத்தம் அப்படியே விழுந்துருவாரு. ஒரே வேலை சிகரெட்டா? மொத்தம். ஆமா, அவர் பேர் சாமியாரா சாமி? சாமியார் இருந்தாருன்னா 300 வருஷம் வாழ்ந்துருக்கான்னு சொன்னாங்க அவரை. 300 வருஷம் வாழ்ந்துருக்காரு சொன்னாங்க. ஓகே ஆமா, 300 வருஷம் வாழ்ந்தான்னு சொன்னாங்கல்ல. சரி அவன் வரவெல்லாம் வந்து அவர் பணம் வாங்கி கொடுவான், அதனால சீட்டில் வாங்கி கொடுத்தேன், டீ வாங்கி கொடுத்தேன், எல்லாம் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. சரி அவர் அங்கேயே சுற்றி அசிங்கெல்லாம் பண்ணிட்டு அங்கேயே சுற்றி அப்படியே பங்கி இருந்தார். சரி 300 வருஷம் வாழ்ந்தாருன்னு அவர் யாரெல்லாம் பாடப்படாங்க. அவரும் இவரும் ஏன் சாமி கம்பேர் பண்றீங்க? இல்லை, நீ சொன்னீங்களே 2 வருஷம் ஐயா இருந்தான்னு சொன்னதா இருந்தாங்க. அந்த கணவர் தான் சொல்லுவாங்க தவிர எவனும் அப்புறம் வாங்க மாட்டான். இப்ப இந்த மாதிரி வள்ளலார் எவனுமே இப்ப வள்ளலார் மறைஞ்சனால யாரு இவரு என்ன கதைன்னு ஆராய ஆரம்பிக்கிறாங்களா? ஆமா ஆமா இருந்தா வச்சுங்க, அது கணவர் தான்ப்பா. அது போனா என்ன சொல்லுவான், வேலை வேலை பேர் அந்த சாப்பிட வேலை ஒழுங்குமான தவிர மரியாதை வயசு மரியாதை எப்படின்னா தரலாம் சார். 2 வருஷம் தரலாமா? அரசு தரக்கூடாதா? இது வேலை தரக்கூடாதா? மரியாதை தரக்கூடாதா? கருத்தை பார்த்து நான் கருத்தை பார்த்துருந்தேன். வயசையும் அவர் கேரக்டர் பண்ண மாட்டான். ஐயா இருந்தார் அப்படியே அண்ணன் சொன்னாரு, அவர் மரியாதை என்ன சொன்னாரு, நீங்கள் இதுவரை என்னோடு பழகியும் சன்மார்க்கம் என்னதென்று இந்த சன்மை என்னன்னு தெரிஞ்சுனாரு. கூட பண்ண என்ன என்ன பண்ணாங்க அப்படியே இருப்பாங்க. அவரு மறைஞ்சிட்டு ஞாபகம் தரல, ஜூன் 70 மறைஞ்சிட்டாருல, ஆமா அக்டோபர் 70 வந்து வந்தாருல, எப்படி வந்தாருல, வந்தாரு. ஞாபகம் வந்தாரு. ஆமா ஞாபகம் வந்துட்டாருல, ஆமா ஞாபகம் பேசுறாரு. ஆமா என்ன கேட்டாங்க, அதே ஞாபகம் பாதிச்சாங்க. இல்ல அதாவது 1870 எத்தனாம் தேதி எத்தனாம் மாசம் தம்பி? அக்டோபர் மாதம் வந்தார், வெளியே வந்தாரு. 1870 அக்டோபர் மாசமா? ஆமா, மறைஞ்சிட்டு திருப்பி வந்தாரு. அப்புறம் 4 வருஷம் இங்கதான் இருக்காரு. சரியா? இங்க பேசுறாருல. அப்ப அந்த 4 வருஷமும் அவர் வந்து ஞான தேகத்தோட தான் இருக்காருன்றீங்க. ஆமா ஆமா, அப்பயே எவனும் மதிக்கல, இப்ப என்னடா மதிக்க போறேன்? சரி அப்ப இருந்தாரு என்ன போது, நீங்கள் என்னோட பழையும் சன்மா என்னன்னு அது என்னன்னு தெரியல பாருங்க. தெரியல அர்த்தம், ஒண்ணு தெரியல அர்த்தம். இப்ப பாடல் எழுதினார்ல, எல்லாம் படிச்சாங்கல்ல. எவ்வளவு பேர் வந்தாங்க? வேற வரல, தலைமாணக்கர் பேர் அவரே வரல. அவர் விநாயகர் எழுதுறாரு, சங்கர விஜயம் எழுதுறாரு. சங்கர விஜயமும் விநாயகராகவும் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. முதல் பாடம் பொங்கி எழாதீங்க, அமைதியா இருங்க. எதுக்கு நீங்க பொங்குறீங்க? இல்லைங்க, பொங்கல் தான் முடிஞ்சிச்சே. இல்ல ஐயா, தலைமாணாக்கர்ன்னு சொன்னா மாநில தகுதி கொஞ்சம் இருக்குமா இல்லையா? ஆமா, இல்ல அவரு தவிர மாநிலம் அர்த்தம். அது வல்லார் சொன்னாரா, இவரே சொல்லிக்கிட்டாரா? ஐயா வல்ல சொல்லவே இல்லை. வல்லார் என்ன சொன்னார், வேலை விளக்குறதுன்னு சொன்னாரு. மானம் சொல்லவே இல்லை வல்லார். சரி பாருங்க, அப்பா சொல்லுங்க. வேளாண்மை கேளு, மனசால சொல்லுவாங்க, மனசால தரத்திலிருந்து போதுமான வரையில் சொல்லுவாரு. போதுமான வரையில தான் சொல்ல முடியும்னாரு. அது மத்த தரத்தில் தான், அது மேல ஞாபகம் சொல்ல முடியாது.
சரி வாங்க வரல. அவர் வந்து சாமி வேலாயுத முதலியார் வேற பிறப்பு எடுத்து இந்த கிளாஸ்ல உட்காந்துட்டு கேட்டுட்டு இருக்க போறாரு. கருப்பாயிர போறாரு. வாங்க நம்ம அடுத்து போது நீங்க வேலாயுத முதலியார் ரொம்ப துப்பு துப்புன்னு துப்புறீங்க. எடுத்து எடுத்து வந்துட்டோம். பார்த்து வந்துட்டோம். அப்பா நான் இல்ல சார், வேண்டுதல் கேட்டல் அவர் விளக்கத்தேன் கொடுக்குறாரு. என் குருநாதர் அடிக்கடி மறந்து இருந்துன்னு எழுதுறாரு. என் குருநாதர் பிற கண்களுக்கு தோண்டாமல் அடிக்கடி மறைவதுண்டு. அவர் அவர் எங்க சொன்னாரு, போனார் என்ன ஆனார் யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னாரு. ஓகே சொல்லுங்க, அதை பத்தி என்ன பிரச்சனை? அது வந்த உடனே மறைஞ்சு போய் தர்ற ஆமா, தலை மடங்களை கேட்கறேன் அவர்கிட்ட. எங்கேயா போயிருந்தேன், என்னாச்சு, உடம்பு என்னாச்சு, கிளீன் அவங்கள உடம்பு தெரியல. சரி எங்க போனேன், அங்க போய் நீ என்ன பண்ண, ஏது என்னன்னு கேட்க வேண்டியது. மறைஞ்சு போடுவாரு. பேச்சு ஸ்டேட் கிடையாது. ஒரு மழை அவரு சாதாரண பையன் கூட கேட்பான், எங்கப்பா பையன் சொல்லாரு. இல்ல சாமி, அவங்களுக்கு சரி நீங்க எப்படி சொல்றீங்க, அவங்களுக்கு தோணி இருக்காது. நீங்க தான் அதான் மனுஷ தரத்துல இருக்காரு சொல்றீங்களே, அப்புறம் அவரை குற்றம் நீங்க என்ன பண்ண போறீங்க? மனுஷன் சார், குழந்தைய தோணும் சார். வீட்டுக்கு பையன் எல்லாம் பையன் கேட்க மாட்டா பையன் விட. சரி அவர் கேட்கலன்னு உங்களுக்கு எப்படி தோணும்? உங்களுக்கு எப்படி தெரியுது அவர் கேட்கல? சொல்றாரு என்ன ஆனாலும் எங்களுக்கு ஒருத்தர் தெரியும் எழுதுறாரு. ஓ, இது ஒரு முட்டாள்தனமான கேள்விதான் நான் கேட்டிருக்கேன். இப்ப எங்க பாரு ஒருத்தரும் தெரியும் எழுதுறாரு. சொல்லிட்டு மறைச்சிருந்தாருனாக்கா இது சொல்லக்கூடாது வெளியே. அவரோட பேர் பாருல தெரிஞ்சுட்டு வர. இல்ல சாமி, இது ஏதோ ஒரு பிரச்சனை. என்னது பொட்டை எடுத்தீங்க ஒரு இத சீனை போறாரு வந்து, நான் 4 நேரத்து ராத்திரி குளிச்சுட்டேன், அதனால நீங்க நான் குளிக்க மாட்டேன். எப்படி இருக்கு சாமி பாத்தீங்களா? இப்ப ஸ்கூலுக்கு போறதுக்கு சாமி, ஸ்கூலுக்கு போறதுக்கு விருப்பம் இல்ல. காலையில என்ன தெரியுமா சொல்றது, இப்பதானே ஒரு 2 வாரமா ஸ்கூல் போயிட்டு இருக்காரு. காலையில என்ன சொல்றது தெரியுமா, நான் வீட்டுல இருந்து உன்னை பாத்துக்கிறேன், அதனால எனக்கு ஸ்கூலுக்கு அனுப்பாத. எப்படி இருக்கு? அவர் வீட்டுல இருந்து என்ன பாத்துக்கிறாரா, அதனால அவர் எனக்கு ஸ்கூலுக்கு அனுப்பாத, நான் உன்னை டேக் கேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் அன்னைக்கு ஒரு நாள் உண்மையாவே நான் அனுப்பல, நீ என்னதான் டேக் கேர் பண்றேன்னு பார்த்தாக்கா கண்டுக்கவே இல்லை, அவர் பாட்டு விளையாடிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். அதான் நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்கு போய் நீ என்ன டேக் கேர் பண்ணல. ஓகே, இவனதான் என்னோட பேரண்ட் ஆகி எப்படி இருக்கோ பேரண்ட் ஆகிய. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் என்ற பாடலில் கூட எப்பாரும் எப்பதமும் எங்கனம் நான் சென்றே எந்தை நினைதருட்புகழை இயம்பிடல் வேண்டும் என்று வேண்டுவார். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்று எந்தை நினது அருட்புகழை இயம்பிடல் வேண்டும். இதான் அவரோட வேலையா சமைப்ப. எங்க போனாலும் கடவுளோட பெருமையே சொல்லணும். தான் பெற்ற பேற்றை உலகமெல்லாம் பெற வேண்டும் என எண்ணியவர் சன்மார்க்க நெறி உலகெல்லாம் பரவ நீ குறையாத ஒளியை தர வேண்டும் என வேண்டுகின்றார் இறைவனிடம். ஓ, சன்மார்க்கம் பரவ உலகம் ஒளியை கொடுத்துரு. என்ன சாமி, நம்ம தான் இந்த வேலையை பார்க்கணும். அடுத்த மாசம் இன்டென்ஸா போவோம். ஓகே, நீ கொஞ்சம் ஓவரா தான் சீனை போடுற எனக்கு. என்ன படுத்து அதாவது இப்ப குளிப்பாட்டி விடக்கூடாது. இப்ப அப்படியே தடவி அப்படியே உரசி, அதாவது அவர் நம்மள ராஜா பண்றாரா இவனுக்கு சாமி, இவனுக்கு விட்டாக்கா நம்ம வித்துருவாங்க வீட்டு. சரி சாமி, முடிச்சுக்கோ. ஓகே, நாளைக்கு இப்ப தைப்பூச இருக்கு, அதுக்கான ப்ரிப்பரேஷன் போய் பார்க்கணும். ஓகே, சரி சாமி, வேற யாரும் கேளுங்க, இல்லைன்னா முடிச்சுக்கோ. யாரோ ஜெயராம்னு வந்திருக்கீங்க ஐயா, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, எங்கேருந்து வரீங்க? அப்படி இல்லைன்னா விட்டுருங்க, தொடர்ந்து வாங்க, கேள்வி கேளுங்க. வேற யாரு இருக்கா புதுசா? இல்ல. அரிமா செல்வம், அரிமா. ஏய், பெரியம்மா இங்கதான் இருக்காங்க, நான் செட்டிங்ல தான் இருக்கேன். நாளைக்கு வந்துரு மத்தியானம் அங்க சாப்பிட்றதுக்கு. ஓகே 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 சரி சரி நாளைக்கு மத்தியானம் எத்தனை மணிக்கு?
ஒரு 2 மணி 1 மணி ஓகே ஓகே. பிரைஸ் இருக்கும். அப்புறம் பிரைஸ் முடிஞ்சு எல்லாரும் இங்க வந்துருவாங்க ஆறு ஐயா வீட்டுக்கு. ஓகே ஓகே, நான் கால் பண்றேன் அப்புறம் உங்களுக்கு. ஓகே சரி ஓகே ஓகே சாமி. ஐயா ஒரு டவுட் இருக்கு ஐயா, கேட்கலாமா? கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஐயா, ஐயாக்கு விளக்கு ஏத்துறோம்ல ஐயா, அது என்ன ஆயில் யூஸ் பண்ணணும்? நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், முதல்ல விளக்கெண்ணெய், ஓகே. கருப்பன் நல்லெண்ணெய், அப்புறம் நெய்யினாரு. ஆனா விளக்கு தேங்காய் ஊத்துறாங்க. புரியல ஐயா. ஐயா முதல்ல சொன்னது விளக்கெண்ணெய் நேரம், அப்புறம் நல்லெண்ணெய் நேரம், அப்புறம் நெய் நேரம். ஆனா வடலூர்ல வந்து தேங்காய் எண்ணெய் ஊத்துறாங்களாம். ஓகே, முன்னாடி தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்திட்டு இருந்தேன். இப்போ எள்ளு எள்ளு எண்ணெய் தானே நல்லெண்ணெய்? ஆமா. ஆமா, இப்ப அதுதான் இருக்கு. கருப்பு எள்ளெண்ணெய் தான் இருக்கு. அதுவும் வெள்ளை கருப்பு எள்ளு எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்களா? இருந்தாலும் சரி ஐயா, அது கேட்கலாம். நெய் உடன்பாடு இல்லை, ஏன்னா அது இந்த மாடு கிட்ட இருந்து எடுத்துடுறோம், அது அதுல குற்றம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான்லாம் என்ன தெரியுமா, நல்லெண்ணெய் எந்த எண்ணெய் போட்டாலும் ஐயா நல்லெண்ணெய் எது போட்டாலும் போகுது. அந்த பாமாயில் இந்த பாமாயில் இந்த பாமாயில் போட்டு திரிக்கிற மிதக்கிற திரி ஆகும். அது திரியை போட்டு வச்சிட்டோம்னா அது பாட்டு 2 நாள் 3 நாள் செஞ்சுட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா சாமி, எங்க மலேசியாவோட பெருமையை நாங்களே பாமாயில் தான் பாய்க்கிறோம். கொளுத்தி விட்டோம்னாக்கா அது ஸ்லோவா 3-4 நாளைக்கு அசராம எரியும். எப்படி அது காத்துல வரும்ல ஐயா, கொலஸ்ட்ரால் கூட. பாமாயில் ஏதாவது மாசு பண்ணாதாங்க நம்மளுக்கு உடம்புக்கு. ஐயா இருக்குது. ஆமாங்க, சாப்பிடுறாங்க பேசுறீங்க. அது பாமாயில் சமைச்சு சாப்பிடுவீங்க, விளக்கு எத்தனை பிரச்சனை. இல்லைங்க, நாங்களாம் சமைச்சு சாப்பிடுறது இல்லைங்க, உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு நீங்க என்ன பாய்ப்பீங்க? சொல்லுவாங்க. இப்ப என்ன பாய்க்கிறீங்க சமைக்கிறதுக்கு? நல்லெண்ணெய் தாங்க. அப்ப நல்லெண்ணெய் தான் சமைக்கிறீங்களா? பரவாயில்லையா. ஆமா, அப்ப நல்லெண்ணெயே பாய்ங்க. இல்ல அவ்வளவு நிற்காது சார், விளக்கு அணைஞ்சிரும். இந்த பாமாயில் போட்டு வச்சிட்டோம்னா திருப்பி பாரு, அதை வாங்கி வச்சிருக்கேன். மட்டும் கொஞ்சம் 3 நாள் 4 பாட்டு இருக்கும். அது எரியும் போது காத்துல வரும்ல ஐயா, அதுக்குதான் அந்த கூடு இருக்குயா, ஒரு கூடு இருந்தாலும் உங்களுக்கு காத்து இருந்தா தானே நெருப்பே எரியும். உங்களுக்கு அந்த எரிஞ்சு போய் வர பூச்சிலாம் உள்ள போடாம இருக்குது. பாத்துருக்கேன் ஐயா, பாத்துருக்கேன். காத்து போறதுக்கு, அது காத்து போறதுக்கு ஓகே ஐயா. நீங்க இப்ப எண்ணெய் வந்து கரையுதுங்கல்ல, இப்ப நீங்க விளக்கு ஏத்துறீங்க, எண்ணெய் வந்து என்ன ஆகுது, திரி வழியா வந்து நெருப்புல எரியுது. சோ அந்த எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு ஆவியாயிடுது, புகையாயிடுது. அதை நீங்க சுவாசிப்பீங்கல்ல, நீங்க க்ளோஸ் பண்ணிருந்தாலும் காத்து வெளியே வரும்ல. ஆனா விளக்கு இருக்கிறது அதான் ஆவியாச்சுன்னா நல்லதா தெரியல எனக்கும். சமையல் பண்ணி சாப்பிடுறோம் சார். அதை சரிங்க ஐயா, சமையல் சாப்பிடுறது. சரி ஐயா, சரி. ஆனா ஒண்ணு வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, வள்ளலார் சொல்லும் போது விளக்கு எதுக்கு ஏத்துறா, மங்களத்துக்கு தான் ஏத்துறோம். முடிச்சு கதை அப்படிதான் சாமி. சரி ஓகே சாமி, முடிச்சுக்கோ சாமி. இதுக்கு மேல போக முடியாது. நன்றி சொல்லணும் ஐயா, நன்றி சாமி. இவன் பாருங்க சாமி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி பிரகாச வள்ளலார் திருவிழா ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். நன்றி எல்லோருக்கும், நன்றி, வணக்கம். வணக்கம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். சாமி வணக்கம். நன்றி, வணக்கம் ஐயா, எல்லாருக்கும் நன்றி. நன்றி 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 சார், வணக்கம். வணக்கம். நன்றி.